வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். ஜப்பானிய பிரதமர் திரு ஷிகேரு இஷிபாவுடனான 15வது இந்தோ ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பானுக்கு புறப்பட்டு செல்கிறார். நாளை மறுநாள் சீனா செல்லும் அவர் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். அனைவருக்கும் வங்கி சேவை கிடைப்பதை ஜன்தன் திட்டம் உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமரின் ஜன்தன் திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 11 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை அசாம் மாநிலம் குவஹாத்தியில் குவஹாத்தி ஆளுநர் மாளிகையின் புதிய பிரம்மபுத்திரா சிறகத்தை திறந்து வைக்கிறார். தேசிய சைபர் தடயவியல் பரிசோதனை கூடத்தை மெய்நிகர் முறையில் அவர் திறந்து வைத்து பாதுகாப்பு படையினரின் பல்வேறு வளர்ச்சிட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். நாடு முழுவதும் தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்கள் நாளை முதல் வரும் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. அனைவரும் ஒருங்கிணைந்து விளையாடி ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்குவோம் என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. உள்நாட்டு உற்பத்திக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் தேசிய தர சான்றிதழ் மற்றும் அங்கீகார கவுன்சிலின் A+ தர சான்றிதழ் பெற்று புதிய சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 1 லட்சம் மக்கள் தொகைக்கு 53 கல்லூரிகள் இருப்பதாகவும் நாட்டிலேயே புதுச்சேரியில்தான் கல்லூரி அடர்த்தி விகிதம் அதிகம் என்றும் மாநில அரசின் உயர்கல்வித்துறை இயக்குநர் திரு அமன் சர்மா கூறியுள்ளார். கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 50 படுக்கை வசதிகளுடன் கூடிய அவசர மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடத்தின் கட்டுமான பணியை முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு KSP ரமேஷ் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.